வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னா என்ன, அமேசான் ஃப்ரெஷ்ல எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அது மட்டும் இல்லாம அமேசான் ஃப்ரெஷ்ல அமேசான் என்னென்ன மாதிரியான சேல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க, சோ இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் grocery சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். நார்மலா வெளியில சூப்பர் மார்க்கெட்ல நீங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த அமேசான் ஃப்ரெஷ் grocery ஷாப்ல கிடைக்கும். சோ இது வந்து ஒரு ஆன்லைன் grocery ஷாப் அப்படின்னே நீங்க வச்சுக்கலாம். இதுல ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே உங்களுடைய ப்ராடக்ட்ஸை, உங்களுடைய ஆர்டரை டெலிவரி பண்ணிடுவாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நாம இண்டிவிஜுவலா ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல மந்த்லி ப்ரொவிஷன்ஸோ பர்ச்சேஸ் பண்ற உங்களோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள்ல ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ரொம்ப லீஸ்ட் பெர்சன்டேஜா தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஈவன் ப்ரொவிஷன்ஸ் கூட ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு நிறையவே இருக்கு. அமேசான் மட்டும் இல்லாம groceryக்கான ஸ்பெஷல் ஆப்ஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறையவே அவைலபிளா. சோ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மந்த்லி groceries-ல இருந்து, வெஜிடபிள்ஸ்ல இருந்து, ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்னைக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களோட பெர்சன்டேஜ் ரேட் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ அமேசான் ஃப்ரெஷ்ல எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல மந்த்லி நீங்க யூஸ் பண்ற எல்லா ப்ரொவிஷன்ஸ், groceries எல்லாமே அவைலபிளா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் அமேசான் ஃப்ரெஷ்ல ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன்ல கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க டெய்லி யூஸ் பண்ற டே கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கும், சோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த அமேசான் ஃப்ரெஷ்லயும் கிடைக்கும். சோ ஓவராலா உங்களுக்கு தேவையான A to Z ப்ராடக்ட்ஸ் ஒரே பேனல்ல இருக்கிறதுனால சோ அமேசான் அப்படிங்கிற பிராண்டுக்காகவே கஸ்டமர்ஸ் நிறையவே பை பண்றாங்க. சோ இது ஃப்ரெஷ் அப்படிங்கறதுனால எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க பக்கத்து கடையில போயிட்டு என்ன அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷா அந்த அளவுக்கு தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அதே சமயம் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. சோ இதுதான் இங்க இருக்கிற பிளஸ் பாயிண்ட். அதே சமயம் வீட்டுக்கே டெலிவரி பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் அமேசான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்றதுக்காக செப்பரேட்டா ஒரு டெலிவரி பிரான்ச்சைசி அவங்க ரன் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அவங்களோட அமேசான் கொரியர் பார்ட்னர் ஒவ்வொரு ஆர்டரையும் கஸ்டமரோட வீட்டுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணிடுறாங்க. சோ இது எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மெம்பர்ஸ் நீங்க வித்தின் 2 hours-க்குள்ள உங்க ப்ராடக்ட்ஸ் உங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடும். அதாவது ஒரே நாள்ல டெலிவரி பண்றாங்க. அதே சமயம் 2 hours, அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி அப்படிங்கிறது தான் இந்த அமேசான் ஃப்ரெஷ்ஷோட. சோ 2 hours-ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடும். சோ இதுக்காக நீங்க ஃபுல் டே வெயிட் பண்ண தேவையில்லை. சோ இன்னும் ஆர்டர்ஸ் வரலையே அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை. ஒன்ஸ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 hours-ல மேக்ஸிமம் உங்களுக்கு ஆர்டர் டெலிவரி ஆயிடும். சோ பிரைம் மெம்பர்ஸ் அப்படிங்கறதுனால எஸ்பெஷலா இந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிரைம் மெம்பரா இல்லாத கஸ்டமர்ஸும் நீங்க அமேசான் ஃப்ரெஷ்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கும் ப்ராடக்ட்ஸ் அவங்க டெலிவரி பண்றாங்க. சோ டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த அமேசான் ஃப்ரெஷ்ல கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஸ் அ செல்லரா நீங்க சேல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த அமேசான் ஃப்ரெஷ் இந்த பேனலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுடைய இன்வென்டரியும் ஃபாஸ்டா காலி ஆயிட்டே இருக்கும். சோ இன்வென்டரிய நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய இன்வென்டரி எல்லாத்தையும் நீங்க ரெடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா அமேசான் ஃப்ரெஷ்ல நீங்க உங்க ப்ராடக்ட்டையும் லிஸ்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம வெளியிலேயே எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும் போது ஏன் கஸ்டமர் அமேசான் ஃப்ரெஷ்ல ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். சோ நீங்க டைரக்டா ஒரு ஷாப்ல போய் ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்ப ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, ஹைஜீனா இருக்கா, சேஃப்டியா இருக்கா, சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு தான் நீங்க பாப்பீங்க. சோ நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த உங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் இந்த அமேசான் ஃப்ரெஷ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸும் சரி, groceries-உம் சரி இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, டீல்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா வீக்லி ஏதாவது ஒரு சேல்ஸையும் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ இதனால சேல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி நடக்குது. அதே சமயம் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி. சோ இந்த மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ஃப்ரெஷ்ல மார்ச் 1ல இருந்து 7th வரைக்கும்
சூப்பர் வேல்யூ டேஸ் அப்படிங்கிற சேல்ஸை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த 1 வீக்ல நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அவங்க பெர்சன்டேஜ் வைஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க மந்த்லி ப்ரொவிஷன் வாங்கினாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவலா ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், க்ரோசரிஸ், ஸோ எந்த கேட்டகரியில நீங்க ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்தந்த கேட்டகரிஸ்க்குமே அவங்க ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் பஸ்டர் டீல்ஸ் அப்படின்னு அவங்க கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் ₹1, ₹2, ₹50 இந்த மாதிரியான அமௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இது எல்லாமே ஆஸ் எ கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸைட்டடா கிராப் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஆஃபர்ஸ் தான் இந்த அமேசான் ஃப்ரெஷ்ல அடிக்கடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த வகையில தான் இந்த மந்த் பாத்தீங்க அப்படின்னா 1 to 7 சூப்பர் வேல்யூ டேஸ் அப்படின்னு இந்த 1 to 7 1 வீக்குக்கு அவங்க சேல்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த சேல்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஆஸ் எ கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க செல்லர்ஸா இருக்கீங்க, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சேல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அமேசான் ஃப்ரெஷ்ல உங்க ப்ராடக்ட்ஸை நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் அதிகமான சேல்ஸ் இந்த அமேசான் ஃப்ரெஷ்ல நடக்கும். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ அமேசான் ஃப்ரெஷ்ல எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றது அப்படிங்கறத நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.